வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் த ட்ரைப். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க. அந்த குழந்தைக்கு ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அதை வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து விளையாட விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஐஸ்கிரீமையும் வாங்கி கொடுத்து திருப்தியாக ஆஹா இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சிறந்த ஒரு பேரண்ட்டை பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதமெஞ்சிய சந்தோஷத்தில் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே நுழைவோம். ஏதாவது ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயம் நடந்துடும். அதுக்கு அந்த குழந்தை உடனே அடம் பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்த அந்த குழந்தை தான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே பிரச்சனை பண்ணும். உடனே நமக்கு அப்படியே ஃபுல் டென்ஷன் ஏறும். இந்த நாள் முழுசும் எனக்கு எவ்வளோ வெயில் தெரியுமா, எவ்வளோ தலைவலி, எவ்வளோ வேலை இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு உன்னை இழுத்துன்னு ஊரே அலைஞ்சேன். எனக்கு வாங்காதது கூட உனக்கு அவ்வளோ வாங்கி கொடுத்தேன், செலவே பார்க்காம எல்லாமே செஞ்சேனே, உனக்கு நன்றியே இல்லை, இந்த காலத்து குழந்தைங்களே இப்படி தான் அப்படின்னு அதை பிடிச்சி நாம் திட்டி அது அழுது நாம் மூட் அவுட் ஆகி இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளில போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெக்கேஷனாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வருவோம். இது மாதிரி போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அது வரையும் சந்தோஷமாக இருந்திருப்போம். எல்லோரும் பார்த்தா ஆஹா இது வரலவோ குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்திருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நைட் என்ன சாப்பிட்லாம், தோசை தான் இருக்கா, சப்பாத்தி போட முடியுமா, பூரி போட முடியுமா, இது மாதிரி சில்லறத்தனமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். உடனே அவ்வளோதான், அம்மா அப்பா ஒவ்வொரு சைடு நின்றுட்டு ஒரே சத்தம் போடுவோம். குழந்தைங்க டென்ஷன் ஆகும். இது மாதிரி ஒரு மகாபாரத போரே திருப்பியும் மூள ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன அந்த சினாரியோ உங்கள் வீட்டிலே நிறையா தடவை நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்காகத்தான் இந்த பாட்காஸ்ட். பொதுவாக ஏதாவது ஒரு குடும்பத்தில் நம்ம சந்தோஷமாக வெளியில் போயிட்டு இது மாதிரி ரொம்ப ஏகாந்தமாக அப்படியே மகிழ்ச்சியாக சுற்றிட்டு வரோம் இல்லையா, அதை இமோஷ்னல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி சுற்றிட்டு இருப்போம். ஆனால் எவ்ரி குட் திங் ஷுட் கம் டு அன் எண்ட் அப்படிங்கிற மாதிரி அதோட முடிவில் எல்லோரும் டயர்ட் ஆகும்போது அந்த ஃபட்டிக், அந்த களைப்பு கிக்கின் ஆகும். அப்போ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸும் எல்லாம் கம்மியாக ஆரம்பித்த உடனே நம்மளால் அந்த மூளைனால ஏற்றுக்க முடியாதான். ஆஹா இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமே, இப்போ திருப்பி அந்த டிஃபால்ட்டுக்கு போகிறோமே, ஐயோ அப்படின்னு பதறுமா. அப்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு திருப்பி அந்த ஹைக்கு திருப்பி அதை அஜிடேஷனில் வச்சுக்கிறதுக்காக அது போகுமா. இல்லையே, அந்த மூளை ஏன் அது மாதிரி யோசிக்கணும்? சந்தோஷமாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறது வேறு, சந்தோஷமாக இருந்தது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் கிடச்ச உடனே எதுக்கு வேறு டைரெக்ஷனில் அப்படியே 180 டிகிரிஸ் ஷிஃப்ட் அடித்து எதுக்கு அப்படி ஒரு எரிச்சலான மூடுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சா, அந்த ஹைலேயே இருக்கணும், அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த மனசு, அந்த மூளை அதுலேருந்து மாறுபடுது, அந்த சைலன்ஸ்க்கு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை அமைதியை நோக்கி போகுதுங்கிறது அதுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிருமா. நல்லதோ கெட்டதோ திருப்பி லைட்டாக ஏற்றி விடுவோம் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளோட டிஃபால்ட் இமோஷன் நார்மலாகவே அமைதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு மாதிரி எல்லாருக்கூடையும் நல்லுறவோடு இருக்கிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது மாதிரி பெரிய பெரிய சந்தோஷங்கள் விசேஷங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்மளால் அந்த ஸ்டெபிலிட்டியை நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்துக்கும் குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற டைப்பாகவோ இல்லை சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிற டைப்பாக இருந்தோன்னா அந்த பெரிய சந்தோஷமான நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு ஃப்ளிப் ஆகி அடுத்த எண்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி. சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? எனக்கு சந்தோஷமாகவும் போயிட்டு வரணும், சந்தோஷமான அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக கஷ்டப்பட்டு கத்தி சண்டை போடாமல் ஒரு அமைதியான மனநிலைமையில் நான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தோன்னா, அப்போ தான் பாசிட்டிவ் சைக்காலஜி வருது. பாசிட்டிவ் சைக்காலஜியோட ஃபாதர்னு சொல்லலாம், மார்ட்டின் செலிக்மன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சொல்கிறாரு, PERMA. இந்த பெர்மா மாடலில் பார்த்தீங்கன்னா P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் இமோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிராட்டிடியூடாக இருக்கலாம், நல்ல நன்றி உணர்வாக இருக்கலாம், ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கலாம், ஆனந்தம் இருக்கலாம், கருணை இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், நம்ம நாளில் நடக்கணும். அதுக்கடுத்தது என்கேஜ்மெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபாடாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் போகிறதே தெரியாது. சாதாரணமாக சாமான் தான் விளக்கிட்டு இருப்போம், ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்து தொலவி நல்லா அழகாக விளக்கி முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்பா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாரு அப்படின்னு இருக்கும். அதுதான் என்கேஜ்மெண்ட். அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸ். நம்மளுடைய உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்க உறவினர்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்க மக்களாகவும் இருக்கலாம். இந்த உறவுகளில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த நாள் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எவ்ரிடே செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தை எல்லார்கிட்டையும் செலுத்தணும் அப்படிங்கிறார். அடுத்தது மீனிங்.
எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். சில தடவை பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம், நம்ம 2 பேர் சேர்ந்து பேசிகிட்டே இருப்போம், அதில் ஒரு அர்த்தமே இருக்காது, ஆனால் சிரிச்சிட்டே இருப்போம். சிரித்து முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது இப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மாதிரி புரியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்போம். அப்படி இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதே மாதிரி எப்பயுமே இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டெப்த்தே இருக்காது. சில சமயம் ரொம்ப அர்த்தமுள்ள ஆத்மார்த்தமான விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துப்போம். அப்படி ஒருத்தவங்க கிட்ட பகிர்ந்துட்டு, ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துட்டு நம்ம திரும்பி வரும்பொழுது நம்ம மனசு ரொம்ப லேசாக இருக்கும். ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்ச மாதிரி ஒரு எண்ணமும் தோணும். அதுதான் மீனிங். அடுத்தது கடைசியாக அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அதாவது எதையோ ஒரு சாதிச்ச உணர்வு ஒன்று தெரிஞ்சது அந்த கண்ணில் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு நினைக்கலாம், இல்லை ஆஃபீஸில் கஷ்டமாக இருக்க இந்த டாஸ்க்கை நான் முடிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை இந்த புக்கை படித்து முடிக்கணும், இந்த புக்கில் ஒரு 10 பக்கம் படிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு நம்மளே செட் பண்ணிவிட்டு அதை நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணும் பொழுது, வெற்றிகரமாக செய்து முடிக்கும் பொழுது, அப்பையும் நமக்கு அந்த சந்தோஷமான மனநிலைங்கிறத விட நல்ல ஒரு நிலையான மனநிலை, ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்கிறேன். PERMA. P positive emotion, E engagement, R relationships, M meaning, A accomplishment. இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும், எவ்வளவு தான் சந்தோஷமாக அந்த நாளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட, கடைசியாக போய் உட்காந்து டிவி பார்க்கும் பொழுதோ, நாள் இறுதியில் போய் படுத்து தூங்கும் பொழுதோ, ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு ஹாலோனஸ் மனசில் இருக்கும். இந்த 5ஐயும் எப்பயாவது மாற்றி நம்ம அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல நிலைப்பாடையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் செலிக்மன் சொல்கிறார். இந்த பாட்காஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் அ ட்ரைப்.